எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். மட்டு, முதலாளி, நானு. ஃபர்ஸ்ட் T20 முடிஞ்சிருச்சு. கட்டாக்ல கன்வின்சிங்கா ஜெயிச்சிட்டாங்க இந்தியா. 101 ரன்னு. இது வந்து 101 ரன்லாம் வந்து பெரிய வின்னு. இவங்க வந்து வேர்ல்ட் கப் ஃபைனலிஸ்ட். இவங்க 2 பேரும் போன T20 வேர்ல்ட் கப் ஃபைனலிஸ்ட். ஆனா வந்து இவ்வளவு காம்ப்ரிஹென்சிவா அடுத்த வேர்ல்ட் கப் எங்க நடக்க போதோ அந்த கண்டிஷன்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க இந்தியா. பாய்ஸ், நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் நான் சொல்ல வர்றேன். இல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்பயுமே வந்து அந்த டியூ வந்தா எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னு கேட்டுட்டு இருந்தாங்க. டியூ எஃபெக்ட் வரதுக்கு முன்னாடியே மேட்சை முடிச்சுட்டாங்க. ஸோ அதனால ஃபுல்லா தெரியல எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு. அதான் ஒரு பதில். நாங்க அதுக்கு முன்னாடியே மேட்சை முடிச்சிருவோம் அப்படின்ட்டாங்க. இன்னொன்று வந்து புது கிரவுண்டு, புது கிரவுண்ட் இல்ல, புது பிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் T20 நடக்கிறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் பிச்சு போக ஈஸியா நினைச்சாங்க. ஸோ ஸ்டார்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பட் ஹர்திக் பாண்டியா மட்டும் தனியா அவர் வேற ஏதோ பிச்சில் ஆடின மாதிரி ஆடினாரு. இந்த அவர் வந்தப்போ அந்த டீம்ல ஒரு பேர் லிஸ்ட் பார்த்தப்பே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. சரி, இது கொஞ்சம் ஸ்டேபிளான டீமா தான் இருக்கும்னு. இதுக்கு பதிலாக அவர் வாஷிங்டன் சுந்தர் இருந்தாலோ ஹர்ஷித் ராணா இருந்திருந்தாலோ அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்காது. விட்டுட்டீங்களே, என் தலைவன் நிதிஷ் ரெட்டி விட்டுட்டீங்களே. நிதிஷ் ரெட்டி இருந்தாலும் இந்த கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்காது. அவர் இருந்ததுக்கு ஹர்திக் பாண்டியா இருந்ததுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இருந்துச்சு. அண்ட் he proved why is the கேம் சேஞ்சர்னு வந்து ப்ரூவ் பண்ணார். அவர் ஏற்கனவே கொஞ்சம் கடியா ஏதோ இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு போஸ்ட் போட்டிருந்தாரு. இப்ப வந்து சிறப்பா செஞ்சுட்டாரு. ஸோ வெரி குட் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். பட் வித் பால் ஆல்சோ நல்லா மூவ் ஆச்சு. பேட் ஆல்சோ ரெண்டுமே கண்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு ஹர்திக் பாண்டியா. ஸோ மட்டும் என்ன நினைக்கிறேன் இந்த வின்னை பத்தி? நல்லா கன்வின்சிங்காகவே ஜெயிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சம் யாருமே பெருசா அடிக்க முடியல பிச்சில். பிச் வந்து ஃபர்ஸ்ட் இவங்க நினைச்சது வந்து ரெட் சாயில் பயங்கர பாம்பே மாதிரி இருக்கும், பயங்கர ஹை ஸ்கோரிங்கா இருக்கும். பட் பால் வந்து லிட்டரலி வந்து சூரியகுமார் யாதவ் அவுட் வந்து, சுப்மன் கில் அவுட் வந்து, பவுன்ஸ் இருந்துச்சு ஆனா கொஞ்சம் நின்னு வந்துச்சு. ஸ்லோ பால், இந்த டென்னிஸ் பால் மாதிரி அந்த பவுன்ஸ். லைக் லிட்டரலி சுப்மன் கில், சூரியகுமார் யாதவ் அவுட் ஆகிறது எல்லாமே இது யாருமே டிரைவ் பெருசா ஆட முடியல. பட் ஹர்திக் பாண்டியா வந்து ஆல்மோஸ்ட் லைக் டென்னிஸ் பால் ஸ்லாப் அந்த மாதிரிலாம் உட்காந்து அடிச்சிட்டு இருந்தாரு. அதான் ப்ரூட் பவர் அந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தாரு ஆக்சுவலா. அதான் பவுலிங்கும் இவங்க ஹர்திக் பாண்டியாக்கெல்லாம் கொஞ்சம் இந்த ஹோல்டப் ஆச்சுனாலும் நம்ம தூபே அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலா தூபே ஹர்திக் பாண்டியாவே நல்லா போட்டிருப்பாங்க இந்த பிச்சில். அதில் தான் பார்த்தீங்கன்னா லுங்கி நல்லா போட்டாரு. அவங்க இதில் எவ்வளோ பேஸ் நோக்கியா ஃபாஸ்டா போடுறாரோ அவ்வளோ தூரம் எல்லாரும் ஈஸியா இருந்துச்சு. ஈஸியா அடிக்க வந்துடலாம். இந்த மாதிரி விக்கெட்ல லுங்கி வந்து பூந்து விளையாடிடுவாரு. எக்ஸ்பெக்டட் தான், நல்லாவே போட்டாரு அவர். அப்ப அவங்க ஒட்டினியன் பாட்மேனே எடுத்திருந்திருக்கலாம். அவரும் நிறைய கற்று போடுவாரு. அவரு பிச்சு எதிர்பார்க்கல மேபி அவங்க இந்த அளவுக்கு ஸ்லோவா இருக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் ரெட் சாயில் ஃபர்ஸ்ட் டைம் இங்க கட்டாக்ல போடுறாங்க, டிராப் இன் பிச் ரெட் சாயில் போட்டிருக்கிறதுனால பயங்கரமா பாம்பே மாதிரி பவுன்ஸ் ஆகும். சூரியகுமார் யாதவும் அதான் சொன்னார் நினைக்கிறேன் பிரஸ் கான்ஃபரன்ஸ் இனிஷியலா. அதான் பால் நின்று வருது அப்படின்னாலே சூரியகுமார் யாதவ் வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் அப்படின்னு நம்மளும் பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கும் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு 6 அடிச்சு ஆரம்பிச்சாரு. பட் அதுதான் ஷார்ட் ஆடிட்டாரு. அதுக்கப்புறம் சரியா அவருக்கு பேட்ல வாங்கல, நேரா கேட்ச். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல வந்து அபிஷேக் சர்மாவுக்கும் அந்த மாதிரி தான். ஹி லைக்ஸ் பால் டு கம் ஆன் நைஸ்லி. இஷ்டத்துக்கு பால் பேசி விக்கெட்டா இருந்தாலும் பரவாயில்ல. பட் அவங்களுக்கு அது கிடைக்கல அப்படிங்கிறப்ப கொஞ்சம் தே ஆர் நாட் அப் டு த மார்க் டுடே. அது எதிர்பார்த்த எரர்ஸ் தான். பட் தே ஹாவ் டு கீப் பில்டிங் அப் ஆர் கெட்டிங் பெட்டர் டுவர்ட்ஸ் இட். இது ஓகே அக்செப்டபிள்னு விட முடியாது. அவங்க அபிஷேக் சர்மா வந்து ஸ்டார்ட் கிடைக்கல, ரன்ஸ் கிடைக்கலன்றப்ப கொஞ்சம் அக்ரெசிவா அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அக்ரெசிவா ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டாரு. அதே மாதிரி வந்து ஹான்சன், அவர் எங்க இருந்தாலும் அவர் கைக்கு பந்து வந்துடுது. இன்னைக்கு 3 கேட்ச் கொடுத்தாரு. அவர் எங்க போனாலும் அங்க கைக்கு கரெக்டா அவர் தேடி பந்து வருது. ஸோ அந்த மாதிரி கேட்சஸும் நல்லா பண்ணாங்க. அவங்க சவுத் ஆப்பிரிக்கா டீம் ஹேவ் டு அப்ரிஷியேட் தி ஃபீல்டிங் அஸ் வெல். அவங்க முக்கியமா அந்த டாபிக் எடுத்தாங்க. பட் ஹர்திக் பாண்டியா சிங்கிள் ஹேண்டா வந்து பேட்டிங் பிடிச்சி சேஞ்ச் பண்ணிட்டார். ஆமா, இப்ப இந்த கில் சிச்சுவேஷன் அதை அட்ரஸ் பண்ணுங்க. அட்ரஸ் த கில் இன் த ரூம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, கில்லா இருக்கிறதும் கஷ்டம் தான். அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் கொஞ்சம் சொல்றேன். இப்போ அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு ஓப்பனர் ஒரு 2, அவர் வந்து அவர் ஒரே ஒரு இதுதான், ஹி நோஸ் ஒன்லி ஒன் வே. அது வந்து அவருக்கு அந்த லைசன்ஸும் கொடுத்துட்டாங்க, போய் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் த வே இஸ் கோயிங் டு பிளே. அவர் வந்து அடி தான் போட போறாரு. சில சமயம் இட்ஸ் கோயிங் டு கம் ஆஃப், சில சமயம் வந்து தேர் கோயிங் டு பி ஒன் டவுன் ஃபார் வர்ச்சுவலி நத்திங் அப்படியும் இருக்க போகுது. அப்போ நீங்க ஒரு ஓப்பனரா நீங்க வந்து செகண்ட் ஃபீல்ட் விளையாடலாம். அதுக்கு வந்து சிங்கிள் எடுத்து அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கறது வந்து பழைய காலத்து ஒரு அப்ரோச். ஒருத்தர் அடிக்கிறாரு அப்படின்னா நீங்க சிங்கிள் எடுத்து கொடுக்கறது. அப்படி இல்ல, நானும் உனக்கு நீ அடிக்கிறியா, நானும் இந்த எண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு அடிச்சு அவுட் ஆயிட்டா திருப்பியும் எனக்கு கிரிட்டிசிசம் வரும். அப்ப எனக்கு வந்து இது ஒரு தர்ம சங்கடமான நிலைமை.
நான் ஸ்லோவா விளாண்டாலும் எனக்கு பிரச்சனை. அதுமே பிரச்சனை மேல பிரச்சனை. ஏற்கனவே நான் ஸ்லோவா விளாடுறேன், செல்ஃபிஷா விளாடுறேன்னு சொல்றீங்க. நான் அடிக்கவும் பார்த்து அவுட் ஆயிட்டேன்னா அதுவும் எனக்கு பிரச்சனை. இப்ப எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க, ஸ்குவாட விட்டு தூக்குங்க. அதான் பதில். அதாவது லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல, அதாவது லாஸ்ட் இவங்க ரிட்டையர் ஆன அப்புறம் இந்தியாவுக்கு வந்து 5 ஓப்பனர்ஸ் விளையாடிருக்காங்க. விராட் கோலி, ரோஹித்க்கு அப்புறம் T20 சொல்றேன். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 5 பேர்ல லோவஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டு சுப்மன் கில், லோவஸ்ட் ஆவரேஜ் சுப்மன் கில். ஒரே ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு அகமதாபாத் பிச்ல, 2 50 போட்டிருக்காரு, 2 ஜிம்பாவே எதிர்க்கு. இன்னொரு 50 எது வெஸ்ட் இண்டீஸோட. அவர் மொத்தம் 3 50. லாஸ்ட் 10 T20ஸ்ல ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஃப் 40 சம்திங். ஐ திங்க் ஒரு 20 கிராஸ் பண்ணதே ரொம்ப கம்மி. ஒரு 50 கூட அடிக்காம லாஸ்ட் 10 T20s இந்தியாவுக்கு ஓப்பனரா விளையாடுறது வந்து வெரி வெரி லாங் ரோப்பு. ஐ திங்க் இட்ஸ் டைம் தே இது இந்த சீரீஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணலனா ஸ்குவாட் விட்டு தூக்கணும். முதலாளி என்ன நினைக்கிறீங்க? இதுதான் டீம், இதுதான் நான் வேர்ல்ட் கப் வச்சதான் டீம், ரூல்ஸ். நான் தான் இதுதான் வேர்ல்ட் கப் டீம். அதுல எந்த இப்படிதான் நினைப்பு, இந்த இப்படிதான் ரூல்ஸை நான் நினைப்பு. இஷ்டத்துக்கு அப்படி இப்படி இல்ல மாத்திட்டே இல்ல தான் இருப்பேன். இப்படிதான் இங்க அம்பத்தி வந்து ராயுடு நினைச்சாரு. இப்படிதான் அம்பத்தி ராயுடு அம்பாத்தி நினைச்சாரு. ராயுடு நினைச்சது வேற. அம்பாத்தி ராயுடும் கில்லும் ஒரே லெவல் கம்பேர் பண்ண முடியாது. இதுதான் அவங்களோட ஃபைனல் டீம். கில்லு பெர்ஃபார்ம் பண்றாரோ இல்லையோ, he will be given the rope and he will be given the captaincy eventually. அந்த மாதிரி தான் தெரியுது. ஆனா கண்ணு அவர் என்னது பொண்ணு என்னது அப்படின்ட்டாரு. இன்னொன்னு சொல்லலாம்னா, நம்ம வந்து சொல்றோம் ஜிம்பாப்வே அடிச்சாருன்னு சொல்லி. சொன்னது கரெக்ட். சூரியகுமார் யாதவ் இந்த வேர்ல்ட் கப் முடிஞ்ச உடனே அவர் ரிட்டையர் ஆக போறாரு, இல்ல அவர் டீம் விட்டு தூக்க போறாங்க. அதுக்கு வேணா இதுவா இருக்கலாம். அதான். சோ வந்து கில்லு வந்து பேசிக்கா இன்னொரு நியாயம் கில் பக்கம் அப்படின்னு சொன்னா, நல்ல அவரை வந்து ஒரு இன்ஜுரியப்ப பிரேக் பண்ணோம், அப்புறம் ஓடிக்கு ஃபோக்கஸ் பண்ண சொல்லி விட்டு அவர் T20 தூக்கணும். அதுக்கப்புறம் நல்ல பிரேக் விட்டுச்சு. அதுக்கப்புறம் he started playing again T20s இப்பதான். ஸோ இப்போ இருக்கிறத வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும் தவிர, முன்னாடி அவர் அடிச்சதை வச்சு நம்ம கனெக்ட் பண்றது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஃபேர் ஆன் இட். இல்ல நான் இப்ப இருக்கிறத வச்சு கனெக்ட் பண்றேன். லாஸ்ட் ரீசன்ட் சீரிஸ் ஆஸ்திரேலியாவோட அவ்வளோ T20ஸ்ல ஒரு 50 கூட அடிக்கலன்னா அது என்ன ஓப்பனிங் விளையாடி அதுவும் சொல்றேன். ஓப்பனிங் பட் இப்பெல்லாம் வால்யூமோட ஸ்ட்ரைக் ரேட் தானே சொல்றாங்க. அதனால அவரு ஸ்ட்ரைக் ரேட்டும் கம்மி தான். அவரு அதுதான் நான் என்னோட ஆர்குமெண்ட் அதை நம்ம ஏற்கனவே பேசணுமே. உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட்டும் கம்மி அப்படிங்கிறப்போ அட்லீஸ்ட் நீங்க விராட் கோலி என்ன தப்பு பண்ணாருன்னு நான் கேட்கிறேன். விராட் கோலி ஆடிட்டு போயிருக்கலாமே, இதை விட பெட்டரா ஆடி இருப்பாரு அவரு. இப்ப கில்லுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பேட்டர் தான் அவங்க வேணும்னா இதை இன்னும் இதோட சூப்பரா கில் பண்ற வேலையோட சூப்பரா விராட் கோலி அந்த வேலையை பண்ணிடுவாரு. இல்ல நாங்க டிரான்சிஷன் ஃபுல் T20னா இந்த ஸ்பாட்ல திருப்பி அவங்க ஏற்கனவே விளையாட மாதிரி சஞ்சுவையோ இல்ல ஜெய்ஸ்வாலையோ இல்ல ஒரு பிரப்சிமரனையோ அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா முழுசா சந்திரமுகியா மாறிடுவாங்க ஒரு மாடர்ன் T20 டீம். இப்ப என்ன பிரச்சனை நம்மளுக்கு வந்து we have a problem of plenty. இப்போ வந்து கில்லு ஃபெயில் ஆனா, ஒரு மேட்ச் ஃபெயில் ஆனா கூட அவர் ஃபில் பண்றதுக்கு நீ சொன்ன மாதிரி இப்போ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஹி இஸ் ஆல்வேஸ் அண்டர் ப்ரெஷர், இல்லைன்னு சொல்லல. ஆனா இவங்க வந்து தே வாண்ட் டு கிவ் ஹிம் லாங் ரன், கண்டிப்பா கொடுப்பாங்க. அவர் வந்து இப்போ அந்த சீரீஸ்ல அவர் இன்னும் ஒரே ஒரு மேட்ச்ல ஒரு 50 அடிச்சாலே முடிஞ்சு போச்சு. கண்டிப்பா ஹி இஸ் கோயிங் டு கேரி ஆன் தான், அது எதுவுமே டவுட் கிடையாது. அது அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க அடுத்த லக்னோல நல்லா தான் விளையாடுவார். லக்னோவில் ஒரு 4வது மேட்ச் ஏதோ இருக்கு. அந்த கிரௌண்ட் அவருக்கு நல்லா தான் அடிச்சிருக்காரு. அவர் அந்த கிரௌண்ட்ல போய் அடிச்சாருன்னா முடிஞ்சிருச்சு. இப்ப நான் கில்லு மாதிரி பேட்டரா இருந்தா என்ன நினைப்பேன், ஒரு 140 சேஸ் கிடைச்சிச்சு, 150 சேஸ் கிடைச்சா நான் பாட்டுக்கு அப்படியே உள்ள பிரஷர் எல்லாம் விளாண்டு ஒரு 50 அடிச்சு நாட் அவுட்டா வெளியே வந்துடலாம் அப்படின்னு நான் செல்ஃபிஷா ஒரு பேட்டரா அப்படிதான் நினைப்பேன். அதான். ஸோ ஐ டோன்ட் ஹீஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட், பட் ஹீ கேன் ஆல்சோ பிளே இன் ஹையர் கியர். இப்போ வந்து இதுக்கு ஆடுறப்ப ஆடினார்ல அகமதாபாத் குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஆடுறப்ப ஹி பெர்ஃபார்ம், ஐ மீன் 500 அடிச்சிருக்காரு. அடிக்க முடியாதுன்னு கிடையாது. ஏதோ நம்ம என்னதான் நம்ம வந்து இஃப் அவரை பத்தி நம்ம சொன்னாலும் நவ் வி ஹேவ் நோ ஆப்ஷன். ஹி இஸ் கோயிங் டு பி அவர் வைஸ் கேப்டன் மோஸ்ட் லைக்லி அண்ட் வி ஹேவ் டு பேக் ஹிம் அப். அவ்வளவுதான், வேற வழி கிடையாது. நம்ம வந்து சொல்லலாம் மாத்தலாம் இதெல்லாம் சொல்லி சொல்லலாம், பெரிய தப்பு. பட் இவங்க தான் வைஸ் கேப்டன் தான் இஷ்டத்துக்கு மாத்துறாங்களே. எத்தனை வைஸ் கேப்டன் எத்தனை கேப்டன் யார் யாருன்னு தெரிய மாட்டேங்குது இவங்க டீம்ல தான். கம்பீர் அகர்கர் இருக்கிற வரைக்கும் இது சேஞ்ச் ஆகாது. இல்ல சுப்மன் கில் வந்து ரொம்ப நல்ல பிளேயரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் ஓகே. பட் அவரு எந்த ஸ்பாட்ல வந்தாரு, இப்ப சஞ்சு சாம்சன் ஸ்பாட்ல வந்தது அது வந்து டீமோட பேலன்ஸை கெடுத்துருச்சு. அதுதான் as simple as that. அந்த இன்னொரு ஸ்லாட்ல ரிங்கு சிங், இப்ப ரிங்கு சிங் போர் ஃபார்ம்ல இருக்காரு, ஓகே. வேற யாராச்சும் நல்ல பிளேயர் விளையாடலாம். அதாவது சுப்மன் கில், ஜிதேஷ் சர்மா விட்டுட்டு சஞ்சு சாம்சன் பிளஸ் இன்னொரு வேற ஸ்பாட் இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே நல்லா இருந்துச்சு, அதுக்கு எடுத்துட்டாங்கன்ற. இவங்க ஆசைக்கு இவங்க ஆல்ரவுண்டர் விளையாடினாலும் அந்த ஸ்பாட்ல விளையாடலாம். சுந்தர் மாதிரி ஒருத்தர் விளையாடலாம், இல்ல அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர் வேணும்னாலும் கொண்டு வந்து பேட்டர் விளையாடலாம்.
அவன் எப்படி வேணாலும் போகலாம் அந்த ஸ்பாட்டுக்கு. இவருக்கு பிடிச்ச ரியான் பராகே அங்கே ஆடணும்னாலும் ஆடலாம். அது எப்படி வேணாலும் பண்ணலாம். பட் அவங்க இதுக்கப்புறம் அந்த ரூட் எடுக்க மாட்டாங்கடா மட்டும். இப்போ வெற்றி சொல்ற மாதிரி இதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் தே வில் நாட் திங்கர் டூ மச் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப அவங்க சஞ்சு சாம்சன், ஜிதேஷ் சர்மா அல்டிமேட்டம் கொடுத்ததுக்கே காரணம் வந்து சஞ்சு சாம்சன் வந்து அவர் கேரளா லீக்ல ஐ மீன் மேட்ல திருப்பி டாப் ஆர்டர் போயிட்டாரு. லோவர் ஆர்டர் ஆடல. ஸோ ஸ்குவாட்ல இருக்காது இப்போதைக்கு. மேபி கெட் அனதர் சான்ஸ் சம்டைம் இந்த டவுன் த டோர்னமெண்ட்ல. அப்ப பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஜிதேஷ் சர்மா வில் பி தி எஸ்டாப்ளிஷ்ட் விக்கெட் கீப்பர். சஞ்சு சாம்சனுக்கு வந்து அன்பார்ச்சுனேட் அன்லக்கி அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டு அனுப்பதான் முடியும். வேற எதுவும் பண்ண முடியாது. அது காரணம் அதாவது நம்ம டீம்ல இந்தியன் செட்டப்ல ஒரு நல்ல 2 லோவர் ஆர்டர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் T20 செட்டப்ல இருக்கிற அளவுக்கு இருந்தாங்கன்னா ஓகே, மோர் தென் எனஃப். ஐ டோன்ட் ஸ்டில் ட்ரஸ்ட் ஜிதேஷ் சர்மா டு டூ த ஜாப். அவர் வந்து இன்டர்நேஷனலி இஸ் நாட் ப்ரூவன். ஒரு அன்ப்ரூவன் பிளேயரை கொண்டு போறோம் ஆன் பேக் ஆஃப் ஒன் ஆஃப் சக்சஸ்ஃபுல் ஐபிஎல். அவங்க டீம் சக்சஸ்ஃபுல்லா விளையாண்டாங்க, ஓகே. ஒரு மேட்ச் 80 அடிச்சாரு, இன்னொரு மேட்ச் ஏதோ 20 சம்திங் தான் அடிச்சாரு. அது ஓகே. செகண்ட் ஹாஃப் நீ ஆஃப் சக்சஸ்ஃபுல் சொல்றது கரெக்ட் தான். செகண்ட் ஹாஃப் அடிச்சாரு. அதான் இன்டர்நேஷனலி ஹி ஹஸ் நாட் ப்ரூவன். ஃபர்ஸ்ட் ஒருத்தர டீம்ல சான்ஸ் கொடுத்து ஐ திங்க் ஒரு 30 சம்திங் ஹை ஸ்கோர் 20 ஹை ஸ்கோர்ல இருந்து டீம் அவுட் தூக்கணும். அவர் இன் பேக் ஆஃப் திஸ் ஐபிஎல் அவர் டீம்ல எடுத்து சுப்மன் கில்ல இது பண்ணிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப வந்து என்னன்னா அதான் இப்ப இந்த 4 மேட்ச் அவருக்கு ஒரு சான்ஸ் தானே. இப்ப இந்த 4 மேட்ச் வந்து கில்லுக்கும் ஒரு சான்ஸ் தான், ஜிதேஷ்க்கும் ஒரு சான்ஸ் தான். சோ அத அவங்க எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கணும். ஆலியோ ஆர்குமெண்ட்ஸும் வேலிட் இல்லைன்னு சொல்ல, பட் அவங்க ஒரு முடிவோட இருக்காங்க. சோ அதுக்கு இருந்தாங்கன்னா அவங்க முடிவு எடுக்கிறவங்கள மாத்தணும். அது ஆப்ஷன் இவ்வளவு இருக்கும்போது எல்லாருமே நம்ம ஒன்னொன்னு சொல்லதான் செய்வோம். இப்ப ஜெய்ஸ்வால் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆளாளுக்கு ஒரு சாய்ஸ் கொடுப்போம். அது வந்து தப்பு இல்லை. இப்ப ஜெய்ஸ்வால் ஓபன் பண்ணாலும் கில் ஸ்பாட்ல நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இல்ல அது ஓகே தான். அது சுப்மன் கில்ல இது சொல்லல. பட் வந்து ஏற்கனவே நல்லா இருந்த ஒரு இதை சேஞ்ச் பண்ணிருக்க தேவையில்லைன்ற. அதாவது ஒருத்தர் வந்து டீம் உள்ள கொண்டு வந்து அவர் வைஸ் கேப்டன் ஆக்கி என்டையர் இதை மாத்திருக்க தேவையில்லை. நீ சொல்றது அவங்க மாத்தி சொல்றாங்க. நல்லா இருக்கத மாத்த வேணாம் நீ சொன்ன. ஆனா இப்ப கில்லு போறதுக்கு முன்னாடி இருந்தது நல்லா தான் இருந்துச்சு. அதுதானே நாங்க இப்ப ரீப்ளேஸ் பண்றோம். இப்ப கிடைக்கணும் இல்ல. கில்லு எத்தனை சீரிஸ் விளையாடி இருக்கா T20. கில்லு வந்து இந்த வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆடுனார்ல. விராட் கோலி ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஜிம்பாப்வே சீரிஸ் இந்த மாதிரி தான் வந்தாரே தவிர அதுக்கு முன்னாடி அவர் எஸ்டாப்ளிஷ்டா கிடையாது. இந்தியன் ஓபனர்ஸ் ஒரு ஆல்வேஸ் ரோஹித் சர்மா, வேற யாராச்சும் ஒரு ஓபனர், விராட் கோலி சம்டைம்ஸ் ஓப்பனிங் இருந்தார். அப்படிதான் இருந்தாரே தவிர யாருமே எஸ்டாப்ளிஷ் ஆகல. அப்படி பார்த்தா முன்னாடியே சர்ஃப்ராஸ் கான் வந்திருந்தாரு. சர்ஃப்ராஸ் கான் 150 எல்லாம் அடிச்சாரு. அவரை தூக்கிட்டு அப்புறம் படிக்கல் உள்ள விட்டாங்க. இவரு என்னது சாய் சுதர்ஷன், கருணாயர்லாம் உள்ள விட்டாங்களா. அப்ப சொல்ல வேண்டியது என்ன, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து சர்ஃப்ராஸ் கான் தான், அவர் தான் உள்ள வச்சு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லல. அவர் இப்ப எடுத்துட்டாங்கல்ல. ஜஸ்ட் பிகாஸ் அவர் முதல்ல டீம்ல எடுத்தாங்கன்றதுக்காக அந்த ஸ்பாட்ல விளையாட வைக்கிறதெல்லாம் ரொம்ப இது. சரி பார்ப்போம் இந்த 4 மேட்ச் எப்படி வருது அப்படின்னு. இன்னொரு இதுவும் இருக்கு. இன்னொரு ஆர்குமெண்ட் எனக்கு, இவங்க வருண் சக்கரவர்த்தியை அவ்வளவு யூஸ் பண்ண தேவையில்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. வேர்ல்ட் கப் வருது, 4 மேட்ச் இதே ஆப்போனண்டோட இவங்களே திருப்பி இதே கண்டிஷன்ஸ்ல ஃபைனலும் வரலாம். இப்போ இன்னொரு என்னன்னா, இது நான் சொன்னேன், இது பீராக் சேனல்லையும் இது சொன்னேன். பீராக் என்ன சொன்னாருன்னா, 5-6 வருஷமா இந்தியா ஆடிட்டாரு, ஐபிஎல் ஆடிட்டாரு, இதுக்கப்புறம் என்ன எல்லாரும் பார்த்துருப்பாங்க, பட் ஸ்டில் இஸ் ஆடிங், அந்த ஒரு இது இருக்கு, பைட் இருக்கு, ஹாஸ் த குவாலிட்டி அப்படின்னு. அது ஓகே, அது எல்லாமே வேலிட் தான். பட் என்ன அப்படின்னா, அந்த ஒரு மசில் மெமரி நம்மளே எதுக்கு கொடுக்குறோம்? 4 மேட்ச் ஃபுல்லா 4 ஓவர் போட விட்டு நீங்களே எதுக்கு கொடுக்குறீங்க இந்த வேர்ல்ட் கப் அடுத்த வருஷத்தை வச்சுட்டுன்னு சொல்லிட்டு, மேபி தே கேன் ரேஷன் த வே தே ப்ளே வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். வருண் சக்கரவர்த்தி வந்து அதாவது நெட்ஸ்ல கூட வந்து எல்லா வேரியேஷனும் ட்ரை பண்ண மாட்டார். எவ்ரிதிங் ஹி ட்ரைஸ் இஸ் எய்தர் அலோன் ஆர் இந்த மேட்ச் தான் ட்ரை பண்றாரு. ஒன்னு மேட்ச்லயும் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. ஸோ இந்த மேட்ச் பிராக்டிஸ் இவருக்கு ஹி நீட்ஸ் திஸ் மேட்ச் பிராக்டிஸ் ஃபார் கேரிங் ஓவர் த ஃபார்ம் ஃபார் தி வேர்ல்ட் கப்னு எனக்கு தோணுது. ஸோ அது மேபி அது ஒரு ரீசன். மேபி ஒரு 2-3 மேட்சஸ் கழிச்சு வேணா தே மேக் ஸ்வாப் அவுட். அவர் குல்தீப் ரெஸ்ட் பண்ணிட்டு குல்தீப் அதை இறக்கி விடலாம். அது மாதிரி தான் மோஸ்ட் லைக்லி போகும் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்மாட் டிஎன்பிஎல் கடைசியா அவர் ஆடின சீரீஸ் பார்த்தா டிஎன்பிஎல் ஸ்மாட் ரெண்டுத்தையும் வந்து அவர் வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை. அதனால he needs this one for at least சொன்ன அந்த மசில் மெமரி அட்லீஸ்ட் கோயிங் டுவர்ட்ஸ் தி வேர்ல்ட் கப்புக்கு பில்டப்க்கு ஐ திங்க் he will need to play these matches. ஆமா ட்ரீ. என்னன்னா இந்த டீம் எடுத்தோம்னா இந்த டீம்ல இருக்க எல்லாரோடையும் அவர் ஐபிஎல்ல போலிங் போட போறாரு. ஸ்டப்ஸ், பிரேவிஸ், மில்லர், வேற யாரு, டானவன் ஃபெரேராவும் ராஜஸ்தான்ல விளையாடுனா அவருக்கும் போலிங் போடுவாரு.
QDKக்கு என்ன வேணா bowling போட்டாலும் ஸ்பின்ல. ஸோ அது ஒன்றும் பெருசா இது பண்ணாரு. மார்க்ரமுக்கு bowling போட போறாரு. எல்லாருக்கும் எப்படி திரும்ப bowling போட போறாரு தான். ஸோ இதுல இது பண்ணி ஒன்றும் இதுவாக போறதுல தான் நான் நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். அதான் என்னுடைய இது. பட் ஐ மே ராங் ஹியர். பட் இந்தியாவுக்குன்னு விளையாடும் போது இந்த மேட்சஸ்லேயே திருப்பி நீங்க வந்து இந்த சுச்சுவேஷன்ல அவங்கவுங்க அந்தந்த ஸ்லாட்டுக்கு வருவாங்க. அந்த ஒரு மசில் மெமரி கொடுத்துருக்க தேவையில்லை. வருண் சக்கரவர்த்தி நம்ம ஆடிட்டோம், மிடில் ஓவர்ஸ்ல இவருக்கு வந்து 4 ஓவர் 40 அடிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த ஒரு இதை அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை இந்த பாயிண்ட்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன அவங்க பண்றாங்கன்னு. ஸோ இதெல்லாம் தான் இது. இன்னொன்று வந்து யூஸ்வலா இவங்க இன்னொரு ஸ்பின்னர் விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா பேஸ் பவுலரா அஷ்தீப் விளையாடி இருக்காங்க இந்த மேட்ச்ல. இதே மாதிரி போவாங்களா இல்ல திரும்ப போன T20 மாதிரி துபாயில நடந்த மாதிரி 2 பேரையும் விளையாட விட்டு வெறும் ஹர்திக் பாண்டியா, இல்ல ஹர்திக் பாண்டியா ஃபிட்னஸ்னால இவங்க அந்த டிசிஷன் எடுத்திருக்காங்களா? அதுவும் இருக்கலாம். ஹர்திக் ஃபிட்னஸ் ஒரு பிளேஸ் மேஜர் ரோல். அவரால் எவ்வளோ ஃபுல் டில்ட் போட முடியுமா இல்லையாங்கிறது இட் இன்ஃப்ளூயன்சஸ் டெஃபினெட்லி. இவங்க வந்து லாஸ்ட் 3 மேட்சஸ் ODIs இன்க்ளூடட் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா கொஞ்சம் பேட்டிங் ஹெவியா போறாங்க. அந்த ஆல்ரவுண்டர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு பியூர் பேட்டரை அவங்க எடுக்கிறாங்க. பிளஸ் இவங்க வந்து இப்போ அர்ஷித் ராணா ஆடல இந்த மேட்ச். அர்ஷித் ராணா அது ஹர்ஷ்தீப் தான் 2 பேருக்கு தான் ஒருத்தருக்கு. பட் நம்ம நினைச்சோம் வெறும் பும்ரா, சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா வச்சுட்டு குல்தீப், வருண் சக்கரவர்த்தி 2 பேரும் விளையாடுவாங்கன்னு நான் நினைச்சேன். இப்பவும் வந்து தூபே உட்கார வச்சுட்டு அதையும் அவங்க ட்ரை பண்றாங்க. இன்னைக்கு பேட்டிங் ஹெவியா போயிருக்காங்க. தூபே ஸ்பாட்ல குல்தீப் ஆடினாலும் இந்த டீம் ஒன்னும் நாட் லுக் பேட். பட் என்னன்னா தூபே ஸ்பாட்ல குல்தீப் ஆட்டாங்கன்னா ஹர்ஷ்தீப் உட்கார வச்சுட்டு அர்ஷித் ராணா எடுத்துருவாங்க. ஆமா அதுதான் சேம். நீ பவுலிங் இது பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அதான் அந்த மாதிரி அவங்க நிறைய அல்காரிதம்ஸ் வச்சிருக்காங்க. பார்ப்போம். அவங்க தூபே ட்ராப் பண்ணி குல்தீப் எடுத்தாங்கன்னா ஹர்ஷித் வந்துருவாரு. ஸோ இதுதான் என்ன பண்றாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி ஒரு ட்ரப்பிங் அவங்க வந்து அதாவது அடிச்ச கைப்புள்ளைக்கே இவ்வளோ அப்படின்னா அடி வாங்கினவன் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அடிச்ச இந்தியாவை பத்தி தான் நம்ம எவ்வளவு நேரம் பேசணும். அடி வாங்கின சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் தே ஹேவ் ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி இந்த கண்டிஷன்ஸ்ல. கார்பின் பாஷ் ஆடல. அவங்க வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணி இருந்திருக்கலாம். பேட்டர்ஸும் வந்து டியூ வந்து அந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணாமலே வந்து அவுட் ஆயிட்டாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பிளென்டி தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. என்ன நினைக்கிறீங்க? இல்ல, சவுத் ஆப்பிரிக்கா வந்து மோட் சேஞ்ச் ஆகுறது. பிளஸ் அவங்க டீம் வந்து அவங்களுக்கு தான் டீம்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ தேர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட் தான். பேட்டிங் கொலாப்ஸ் வந்து சில நேரம் எதிர்பார்க்கலாம். அதுவும் அந்த ஸ்பின்னிங் பவுலர்ஸ் அது இந்தியாவோட வர்றப்ப நிறைய தடவை கொலாப்ஸ் ஆகுறது சவுத் ஆப்பிரிக்கா கிளாசிக்கலா பண்றதுதான். தோ தே பில்டிங் இட் அப். போதான் இந்த வந்து கத்துக்கிட்டு அவர் எப்படி இம்ப்ரூவ் வராங்களான்னு தெரியும். நடுவில் நம்ம யோசிக்க வேண்டியதுன்னா அந்த ஃபார்ம் ஆஃப் பிரவிஸ் அண்ட் மாக்ரம் இவங்க 2 பேரும் அவங்க எப்படி கீயா இருக்காங்க. அப்புறம் QDK வந்து திருப்பி வந்திருக்காரு. ஸோ QDK வந்தது வந்து வில் இட் மேக் அ பிக் இம்பாக்ட் ஆர் நாட் நம்ம பார்க்கணும். அதான் மெயின். எனக்கு தெரிஞ்ச அவங்க பொசிஷன் வந்து ஐ திங்க் ஓப்பனிங் பொசிஷன் QDKவா இன்னொருத்தர் அந்த பொசிஷன் கொஞ்சம் ஓப்பனா இருக்கு. இன்னொன்று வந்து டோனி டிசோசியா இல்ல இவங்க டானவன் ஃபெரேரா விளையாடுறாங்களான்றது ஆல்மோஸ்ட். பட் ஈவென்ச்சுவலி QDK வில் ப்ரிவைல். பார்ப்போம் அவங்க என்ன அப்ரோச் எடுக்கிறாங்கன்னு. சவுத் ஆப்பிரிக்கா இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும். இந்தியாவும் வந்து சர்டன் டிசிஷன்ஸ் டு மேக். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சீரீஸ் ஸ்கோர் லைன் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத விட அந்தந்த பொசிஷன்ஸ்க்கு வர அந்த ட்ரெஸ் ரிஹர்சல்ல வந்து அந்த பிளேஸ் ட்ரை அவுட் பண்ணி வெற்றிகரமா வராங்களா அப்படின்னு பாக்குறது தான் இந்த சீரீஸ். வேர்ல்ட் கப் உள்ள வர ஸோ வில் கீப் ஃபாலோயிங் அப் ஆன் தட். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி முதலாளி நம்ம கம்பெனியை மூடிடலாம். அதான் ஒரு வழியா பும்ரா வந்து 100 விக்கெட் T20s எடுத்துட்டாரு. ஸோ ஆல் 3 ஃபார்மர்ஸ்ல 100 விக்கெட் எடுத்துல 5வது பிளேயர். ஹர்ஷதீப் சிங் வந்து சொன்னாராம் வெல்கம் டு 100 கிளப் அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு இன்ஜுரியாகி விளையாடாம போய் இப்போ கடைசியாக விளையாண்டு 100 விக்கெட் எடுத்துருக்காரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹிம். ஹர்திக் பாண்டியா இன்னும் 1 விக்கெட் எடுத்தா அவரும் 100 ஜாயின் பண்ணிடுவாரு. ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வில் ஹேப்பன் in the next match. We will finish off with this. We'll be back with the preview for the next one. We'll sign off with this. Bye.